Hello friends, welcome to Tamil Commerce. So இந்த வீடியோ ஒரு எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு வீடியோ தான். ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க. பட் என்னன்னா இதுல ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ரியல் டைமா ஷூட் பண்ணணும்னால தான் இவ்வளவு தூரம் தள்ளி போட்டேன். ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட்டை எப்படி மேனுஃபேக்சர் ஹோல்சேலர்ஸ் ஆன்லைனில் சோர்ஸ் பண்ணுறது அப்படின்றத வீடியோ. ஸோ ஆன்லைன் மூலிமா ஒரு மேனுஃபேக்சர் ஹோல்சேலர்ஸை காண்டாக்ட் பண்ணி ப்ராடக்ட்டை நம்ம இடத்துக்கு கொண்டு வர அந்த சோர்ஸ் பண்ணுற வீடியோவை லைவாக காட்டியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி தெரிவிக்க இந்தியாவில் நிறைய போர்ட்டல் இருக்குது மேனுஃபேக்சர்ஸ் ஹோல்சேலர்ஸ் சர்ச் பண்ணுறதுல. அதில் நான் ப்ரிஃபர்டாக சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரிஃபர்டாக சொல்கிறது இந்தியா மார்ட் தான். ஸோ இந்தியா மார்ட்டில் ஒரு மேனுஃபேக்சர் ஹோல்சேலர்ஸை எப்படி தேடுறது, ஸோ அவங்க டீல் பண்ணுற அவங்க வந்து உண்மையிலே ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனாக இல்லையா, ஆத்தரைஸ் செல்லர்ஸாக இல்லையா, அவங்க அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது, நிறைய விஷயங்களை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சைக்கிள்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு செல்லர்ஸை பார்க்குறோம், அவங்க ட்ரஸ்டடானு கரெக்டாக செக் பண்ணுறோம், அதுக்கடுத்து அவங்க நெகோஷியேட் பண்ணுறோம், அப்புறம் பேமெண்ட்டு, கைக்கு ப்ராடக்ட் வர்றது, கனெக்ட் போடுறது, எல்லாமே ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் முழுசாக பார்த்துட்டு எந்த விதமான டிசிஷனும் எடுங்க. முழுசாக பார்க்காம தயவுசெய்து அரைவரையாக பார்த்துட்டு ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்காதீங்க. கைண்ட் ரிக்வஸ்ட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் 10 செகண்ட் முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் ரியல் டைமாக. ஸோ இதை பார்த்துட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஏதேனும் தவறு ஏற்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. ஸோ இது ஜஸ்ட் லைக் எப்படின்னா ஒரு பனானா போடுற வீடியோ பார்த்தாங்க, அதே மாதிரி ஒரு மேனுஃபேக்சர்ட்டையோ ஹோல்சேல்ட்டையோ ப்ராடக்ட் எப்படி ஆன்லைனில் சோர்ஸ் பண்ணுறது தான் அந்த வீடியோட கான்செப்ட். இதை நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வேறு எதுவும் இஷ்யூஸ் ஏற்படலாம், இல்லை எங்களுக்கு ஏற்பட்ட இஷ்யூஸ் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கலாம். அது மாதிரி நிறைய மாறுதல் இருக்கலாம். அது எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்கில் பண்ணுங்கள். அதை வந்து சின்ன ஒரு 2 செகண்டில் பாஸ் ஆகி போகிற டிஸ்க்ளைமர் ஒரு ரோல் மாதிரி வைக்காமல் வீடியோவை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதான் கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா நிறைய பேர் போட்ட தப்பு ஸ்ட்ரைட்டாக ஹோல்சேலர்ஸ் இல்லைனா மேனுஃபேக்சரை தேடி ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்து ப்ராப்பராக ஒரு டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணி உங்களுக்கான ப்ராடக்ட் எதுன்ட்டு ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணணும். ஸோ நான் இந்த ப்ராடக்ட்டை நான் கண்டிப்பாக அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ண போகிறேன், கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் மூலிமா எனக்கு ஒரு மார்ஜின் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். எமோஷ்னலாக எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும் சார், இந்த மில்லட் பவுடர் இருக்கே, ஐயோ சார் நாங்கள் உண்மையிலே சார் ரொம்ப ஆர்கானிக்காக பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் தயவுசெய்து லவ் பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பு. மக்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் இன்றைக்கி தெரியும் இ-காமர்ஸ் பிஸ்னஸில் நீங்கள் சர்வே பண்ண முடியும். நிறைய பேர் இதை அப்படியே ரிவர்ஸில் பண்ணுறீங்க. ஓகேவா, எனக்கு இந்த மேனுஃபேக்சர் தான் பக்கத்தில் இருக்கார், எனக்கு இந்த ஹோல்சேலர்ஸ் தான் பக்கத்தில் இருக்கார், அவர் என்ன ப்ராடக்ட் இருக்காரோ அதை வாங்குவேன், நீங்கள் வாங்கணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அதனால் ப்ராப்பராக ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணணும். இன்றைக்கி தெரிவிக்க நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம் 10 அப்படின்ற ஒரு டூல் இருக்குது. அதில் ஓவராலாக அமேசானோட எல்லா டேட்டாவும் இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ அமேசானில் சேல் போகுது, எந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ஆர்டர் வருது, அதில் எவ்வளோ ரேட்டிங்ஸ் இருக்குது, எல்லாமே அதில் காட்டும். ஒரு அக்யூரசி லெவலும் பார்த்தீங்கன்னா மற்ற டூல்ஸோட ஜங்கிள் ஸ்கவுட், ஆம்செட் ப்ரோ இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் இந்த அக்யூரசி லெவல்ன்றது ஹீலியம் 10 கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் அதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபியூச்சரில் வேறு ஏதாவது டூல் இருந்தால் கூட அதையும் நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த டூலை வச்சு தான் நான் ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட மணிக்கணக்காக ரிசர்ச் பண்ணேன். அதில் எனக்கு எப்போவுமே வந்து ஹோம் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்சரிஸில் எனக்கு ஓரளவுக்கு பேஷன் இருக்குது. ஸோ அந்த ஹோம் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்சரிஸில் ஒரு 4-5 ப்ராடக்ட் எடுத்து வச்சிட்டேன். ஏன் 4-5 ப்ராடக்ட் எடுத்து வைக்கணும்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான மேனுஃபேக்சர் தேடும்போது கஷ்டமாக இருக்கும். ஒரு 4-5 ப்ராடக்ட் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கான மேனுஃபேக்சரோ ஹோல்சேலர்ஸோ தேடும்போது ஈஸியாக கிடச்சிருவாங்க. மேக்ஸிமம் 4-5 கூட இல்லை, ஒரு 7-8 கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ தான் நம்ம டக்குன்னு வாங்க முடியும். ஸோ அதனால் இப்போ நான் அந்த ப்ராடக்ட்லாம் செலக்ட் பண்ணி ஒரு எக்ஸல் ஷீட்டை நோட் பண்ணி வச்சுறேன். இப்போது அதுக்கான ஹோல்சேலர்ஸ் மேனுஃபேக்சர் இந்தியாவில் எங்கே இருக்காங்க நம்ம சர்ச் பண்ண போகிறேன். இன்றைக்கி தெரிவிக்கி நம்மளோட சப்ளைஸை தேடுறதுக்கான ஒரு பெஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட் தான். ஏன்னா இந்தியா மார்ட் ஒன்லி ஃபார் B2B பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக தான் ஒரு வெப்சைட்டு. ஸோ அவங்க இப்போ எப்படி நம்ம அமேசானில் நம்ம ஒரு B2C பர்சனை நம்ம வந்து என்ரோல் ஆகிறோம், ஒரு செல்லராக ஒரு ரீட்டைலிங்காக நம்ம என்ரோல் பண்ணுறோம். அதே மாதிரி ஹோல்சேலர்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க என்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட ப்ராப்பரான GST, அவங்களோட கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸு ப்ராப்பராக வெரிஃபிகேஷனாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்தியா மார்ட்டில் சேல் பண்ணி அலோவ் பண்ணுவாங்க. நிறைய ஸ்டேஜ் ஆஃப் வெரிஃபிகேஷன் போனதுக்கப்புறம் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு ட்ரஸ்டடாக இருக்கும். நமக்கு நம்மளோட காசு வந்து எங்கேயும் ஸ்கேம் ஆகாதுன்ற நம்பிக்கையில் நான் போகிறேன். இப்போ நான் வந்து இந்தியா மார்ட் சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்தியா மார்ட் ஃபஸ்ட் இதிலே வருது, நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் சைன் ஆப்ஷன் இருக்குது, உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியா மார்ட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் நீங்கள் இந்த ப்ரொஃபைல் செக்ஷனில் போய்ட்டு வியூ ப்ரொஃபைல் கொடுங்க. ஸோ இதில் கம்பெனி இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதாவது உங்கள் கம்பெனி இன்ஃபர்மேஷன். இதில் எடிட் ஆப்ஷன் கொடுத்து உங்களோட GST நம்பர், பேன் நம்பர்லாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்வாய்ஸ் பில் போட்டு வாங்கும்போது இந்த நம்பர் தான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துப்பாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஹோம் பேஜுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு பார்த்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் பார்த்து வச்சுருக்கேன். ஹோம் அண்ட் கிச்சன் ஆக்சரி, ஹோம் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்சரிஸில் அதில் நைட் லேம்ப்பு நல்லா ஒரு சேல் போகுதுன்னு நான் பார்த்தேன். அதுவும் இல்லாமல் நமக்கு சைஸ் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். LED நைட் லேம்ப்புன்னு போடுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து இது ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது.
கொஞ்சம் ஓரளவுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓகே இதுதான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி இந்த சோலார் இது மாதிரி இருக்கு இல்லையா, அதாவது நம்மளோட சோலார் சிஸ்டமை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த செக்மெண்ட்லேயே வேறு யார் இருக்கான்னு பார்க்குறேன். இது 120 போட்டிருக்காங்க, 95 போட்டிருக்காங்க. ரெண்டுத்தோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு எல்இடி லேம்ப் வந்து ஒரு 95 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ப்ராடக்ட்டும் வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ அந்த வியூ ஆல் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராடக்ட்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். 200 கிராம்ஸ் ஒரு ப்ராடக்ட்டோட வெயிட்டு, ஆவரேஜ் லைஃப் 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்குன்னு இருக்காங்க. நம்பர் ஆஃப் கலர்ஸ் 1 இருக்காங்க. இதில் வந்து மினிமம் ஆர்டர் வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். சில செல்லர்ஸ் வந்து மினிமம் 500 எடுக்கணும், 1000 எடுக்கணும்னு சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து எனக்கு 60 பீஸ் எடுத்தால் கூட நாங்கள் கொரியர் போட தயாராக இருக்கோன்றாங்க. ஸோ மினிமம் 60 பீசஸ்ன்றது மோர் தென் எனஃப். எனக்கு ஓகே. ஏன் சொல்கிறேன்னா இப்போ 95 ருபீஸ் சொல்கிறாங்களா, நம்ம கேல்குலேட்டரில் போயிட்டு 95 இன்டூ 16 போடுவோம். கிட்டத்தட்ட 5700 ப்ளஸ் ஒரு 18% ஜிஎஸ்டி போட்டு ஒரு எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட ஒரு 6750 ரூபா கிட்ட ஜிஎஸ்டியோட சேர்த்து வரும். ஓகே, ஒரு ரீசனபிளான இன்வெஸ்ட்மெண்ட் தான், பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ அந்த ப்ராடக்ட்டை நம்ம பார்த்தாச்சு. ஏன் சார் பைனோ ஆப்ஷனே காட்டலன்னு கேட்டுருக்கீங்களா? அப்படி கிடையாது. இது வந்து ஒரு B2B சைட்டுனால எடுத்தோடனே ஆட் டு கார்ட் பைனோலாம் இருக்காது. ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம வெண்டார் கிட்ட பேசி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ப்ராடக்ட்டோட செல்லரோட நேம் வந்து உன்சானியா என்டர்பிரைசஸ். இவங்களோட ஜிஎஸ்டி நம்பர்லாம் வெரிஃபை பண்ணி டிக் போட்டிருக்காங்க. இதை நம்ம மேனுவலாக கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த ஜிஎஸ்டி நம்பரை காப்பி பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி போர்ட்டலே கூட நம்ம போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி போர்ட்டலில் போகிறேன். ஸோ இதில் சர்ச் டாக்ஸ் பேர்னு இருக்கும். இந்த இடத்துல சர்ச் டாக்ஸ் பேர் பை ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்டு இதில் ஜிஎஸ்டி நம்பரை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உன்சானியா என்டர்பிரைசஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 2020 பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்டிவாக இருக்குது, ஜிஎஸ்டி ஆக்டிவாக இருக்குது, ரெகுலர் எடுத்து வச்சுருக்காங்க. எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்காங்க. ஓகே, ஸோ அதுவும் இல்லாமல் ஹோல்சேல் பிஸ்னஸ் என்டோஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் மெயினாக பார்க்கணும்னா, இவங்க ஒரு இன்வாய்ஸ் பில் கொடுக்குறாங்கன்னா அது அமேசான் வந்து கிராஸ் செக் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் கிராஸ் செக் பண்ணும்போது நீங்கள் ஹோல்சேலர்கிட்டயோ இல்லை மேனுஃபேக்சர்கிட்டயோ வாங்கின பில்லாக இருந்தால் தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ரெண்டாவது அந்த ப்ராடக்ட் வந்து இந்த HSN கோடில் இருக்கான்னு பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா டேபிள் வேர், கிச்சன் வேர், ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ், ஹைஜீன், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இது கூட ரிலேட்டடான ப்ராடக்ட் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேக்ஸிமம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எல்லாமே ஓகே தான். பட் இப்போ வந்து சப்ளையரை நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்ன சொல்கிறேன்னா, சப்ளையர் வாண்ட்ஸ் டு நோ மோர் அபவுட் யூன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது நம்மளை பற்றி சில விஷயங்கள் சப்ளையர் கேட்பான்னு சொல்லிட்டு சென்னை கொடுத்துருக்கேன், சப்மிட் கொடுத்துறேன். எத்தனை குவான்டிட்டி, மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 60ன்னு போடலாம். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் டைப் அக்ரிலிக்னு போடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். ஸோ இந்த இடத்துல உங்களோட கம்பெனி நேம், இந்த இடத்துல உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனி நேம் ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே ப்ராப்பராக போட்டுட்டேன், சப்மிட் கொடுத்துறேன். ஸோ இப்போ யோர் டீடைல்ஸ் ஆர் சென்ட் டு உன்சானியா என்டர்பிரைசஸ், சேட் வித் செல்லர் கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சேட் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படின்னா, ஹாய் சார், ஐ வாண்ட் திஸ் ப்ராடக்ட், ஐ எம் ரீசெல்லர் இன் சென்னை, அப்புறம் அந்த மாதிரி பேசிட்டு நெகோஷியேட் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் முடிஞ்சுட்டு பேமெண்ட் எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 டைப் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த செல்லரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓகே, இந்த இடத்துல ட்ரஸ்ட் சீல் வெரிஃபைன் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்தியா மார்ட்டே ஆத்தரைஸ் பண்ணுற செல்லர் தான். ஸோ நீங்கள் இந்தியா மார்ட் வழியாகவே பேமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த 6000 சொச்சம் வருது பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்கள் இந்தியா மார்ட்டோட பேமெண்ட் கேட் வழியாக நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணலாம். வேணா நீங்கள் இந்தியா மார்ட் வழியாக பண்ணும்போது இன்னமும் உங்கள் பேமெண்ட் செக்யூர். சம்டைம்ஸ் சில செல்லர்ஸ் வந்து எனக்கு டேரெக்டாக ஜிபே பண்ணுவாங்க, ஃபோன்பே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பிகினிங் ஸ்டேஜில் அப்படி பண்ணாதீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்தியா மார்ட் வழியாக ஃபஸ்ட்டு ரிமோட் பண்ணுங்கள். எனக்கு நிறைய ஆர்டர் போகுது சார், ஒரு மாதத்துக்கு 1000 ஆர்டர் 1000 ஆர்டர் போகுதுன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, இவங்க டேரெக்டாக விசிட் பண்ணலாம். இவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்க டேரெக்டாக விசிட் பண்ணலாம். ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். அதுக்கப்புறமா அங்கே போய் இன்ஃபார்ம் பண்ணி போகிறதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகி ப்ராடக்ட்ஸ்லாம் பல்காக நீங்கள் சோர்ஸ் பண்ணி ஒரு லாஜிஸ்டிக்ஸ் வழியாக நீங்கள் உங்களோட நேட்டிவ் பிளேஸில் கொண்டு வரலாம். ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். ஓகே, பட் பிகினிங் ஸ்டேஜில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். இப்போலாம் பார்த்தீங்கன்னா சில ரொம்ப ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிடுச்சு, வருஷக்கணக்காக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஃபோன் பண்ணாலும் அவங்க பேமெண்ட் வர மாதிரி கொரியர் போட்டுருவாங்க லாரி சர்வீஸில். ஓகே, ஸோ அதுக்கடுத்து கூட நம்ம கிரெடிட்டில் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணால் நம்ம ஒரு ஸ்மூத்தாக ரன் பண்ணோம் பிஸ்னஸை. ஸோ இப்போ நான் வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடறேன். ஓகே, கொஞ்சமாக மெசேஜ் பண்ணி ஹாய் சார், இன்ட்ரடக்ஷன் ப்ராடக்ட்ஸ் சொல்லிட்டு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடறேன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குது, அவங்க எப்போ வந்து ரிப்ளை பண்ணாங்க, அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த செல்லர் வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. அவங்க பேர் வந்து கௌரவ் ஜெயினா. ஸோ இந்தியா மார்ட்லேருந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. நம்ம மெசேஜ் பண்ணனால இப்போ திருப்பி ரிப்ளை பண்ணிருக்காங்க. நான் அதுக்கு வந்து ஹாய் சார், கேன் ஐ கால் யூ நவுன்னு கேட்டிருக்கேன். ஏன்னா ஃபோன் பண்ணி பேசினா கொஞ்சம் ஈஸியாக பேசலான்ட்டு. ஸோ அவங்க வந்து ரிப்ளை கொடுத்தாங்க, கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ கால் பண்ணி பேசிடலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வாட்ஸ்அப்லேயே வந்து அட்ரஸ்லாம் ஷேர் பண்ண சொன்னாங்க. ஷிப்பிங் அவங்க கொரியர் போட்டுருந்துட்டாங்க. ஐ மீன்னா உங்களுக்கு விஆர்ஆர் மாதிரி வேணாம் சார், ஜஸ்ட் 300 பே பண்ணிங்கன்னா வீட்டுக்கே டெலிவரி பண்ணுன்ட்டாங்க. பட் அதில் உடன்பாடு கிடையாது. பட் இருந்தாலும் 300 தானே, அதுவும் ஜஸ்ட் ஒரு வீடியோ பர்பஸ்ன்னு ஓகே சொல்லிட்டு அவங்க 2000 நான் இப்போ அனுப்பிச்சிட்டேன். அவங்க வந்து எனக்கு அந்த பேக் பண்ணுற வீடியோஸும் ஃபோட்டோ ஷேர் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட் அனுப்பிச்சிடுவேன். அவங்க கொரியர் போட்டுறாங்க. மேக்ஸிமம் 2 or 3 டேஸில் வந்துடும் சொல்கிறாங்க. பட் மினிமம் 5 days தான் ஆகும் நார்த்லேருந்து வரதுக்கு. அதே ஓகே சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் பேமெண்ட் பண்ணிடுறேன். பேமெண்ட் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ இன்னொரு 5 days வெயிட் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். Several days later. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட்லேருந்து ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ பெரிய ட்ராவல் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதோட ப்ராடக்ட்டோட ஓவரால் ப்ரைஸ் என்ன, இதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் கொடுத்தோமா, ஏன்னா டேரெக்டாக வந்து வீட்டுக்கே வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, ஏன்னா ஷிப்பிங் சார்ஜும் இந்த ப்ராடக்ட்டோட கூட ஆட் பண்ணால் தான் நமக்கு உண்மையான வேல்யூ தெரியும். ஸோ எல்லாமே சொல்கிறேன். பட் ஃபஸ்ட் நம்ம ப்ராடக்ட்டை வந்து டீம் மெம்பர்ஸ் எல்லாமே ஆர்வமாக இருக்காங்க எப்படி இருக்கும், ஏன்னா இந்த கேட்டகரி எங்களுக்கு புதுசு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். சீரியஸாக சொல்கிறேன், செம்ம வெயிட்டாக இருக்குது. ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டபோது எங்கள் டீம் மெம்பர்ஸ் எவ்வளோ சொன்னாங்கன்னா 300 தனியாக பே பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ எனக்கு கேட்டால் விஆர்எல்லே கூட கொஞ்சம் மேக்ஸிமம் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 kg கிட்ட இருக்குது. நான் என்ன சொன்னால் நைட் லேம்ப் தானே, கிட்டத்தட்ட ரொம்ப வெயிட்லெஸ் தான் இருக்கும். மேபி ப்ரொடெக்ஷனுக்காக எதாவது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எனக்கு என்ன ஒரு மைண்ட் செட்னா, B2B பிஸ்னஸில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்கன்னா அப்போ ஷிப்பிங் சார்ஜ் நம்ம அதிகமாக தான் கொடுப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நான் என்ன ரெஃபர் பண்ணுறேன்னா, எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு விஆர்எல் மாதிரி லாரி சர்வீஸ் மூலிமா நம்ம கொண்டு வரதான் சேஃப்டி எனக்கு இருந்தாலுமே. ஸோ கிட்டத்தட்ட 60 பீசஸ் வந்திருக்கு. ஸோ பிளெயினாக தான் வந்திருக்கு, ஒரு ஜென்ரிக் ப்ராடக்ட் மாதிரி தான் வந்திருக்கு, எந்த விதமான பிராண்டிங்கும் இல்லை. ஸோ இது மேலே நம்மளோட ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், MRP லேபிள் ஒட்டிக்கலாம். ஸோ நம்மளோட ரெக்கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. எஸ், இதில் தான் வந்து இன்ஸ்டால் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் அந்த குளோபு. ஓகே, எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணேன்னா, இதை அப்படியே நான் போயிட்டு பக்கத்தில் நம்ம சிஸ்டமே இருக்குது, அதோட யூஎஸ்பிலே போட்டுறேன். ஏன்னா அதுலேயும் பவர் சப்ளை வரும் இல்லையா. எஸ், லைட் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அப்படி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. பட் லைட் ஆஃப் பண்ணால் இன்னும் நல்ல ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. மேபி லைட்டாக அந்த வெளியிலேருந்து அட்மாஸ்பியர் லைட் இருக்குது, வெளியே உள்ளே வருது. இன்னமும் டார்க் மோடில் நைட் டைமில் பார்த்தா இன்னும் நல்ல ஒரு இது இருக்கும். இன்ஃபேக்ட் நான் இப்போ இதை ஹோல்ட் பண்ணும்போது மேலே என்னோடய ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் மேபி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு 1 2 3 ஓகே 6 சர்க்கிள் மாதிரி போகுது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இதுலேருந்து சுற்றி தான் நம்ம லைட்டு வரும், பார்த்தா மேலேயும் இந்த மாதிரி வருது. உண்மையிலே வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கண்டிப்பாக அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கண்ணு கூசுற அளவுக்கு எல்லாம் பிரைட்னஸ் இல்லை. உண்மையிலே எனக்கு ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது பார்க்கும் போதே. எஸ், இந்த ப்ராடக்ட் ஹிட் ஆகும் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல ப்ராடக்ட்டு. பட் இதில் என்ன ஒரு காம்ப்ளிகேஷன்னா, இது வந்து ஒரு கிளாஸ். கண்டிப்பாக நம்ம வந்து கொரியர் பண்ணும்போது ரொம்ப பார்த்து பண்ணணும். ஸோ என்ன பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுவும் வெயிட்டாக இருக்குது. மேபி வெயிட் மிஷினில் போட்டு செக் பண்ணுவேன். ஏன்னா நம்மளோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா 500 கிராம்குள்ள ப்ராடக்ட் தான் நான் ஃபோக்கஸ்டாக சேல் பண்ணுவேன். 500 கிராம்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 350 கிராம்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். பட் ஒரு வாட்டி வெயிட் மிஷினை போட்டு செக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்ன அப்படின்ற மேடமே ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கைக்கு வரது வரைக்கும் எவ்வளோ சார்ஜஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோமோ அதில் ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்ன காஸ்ட் ஆகுது எஸ்டிமேஷன்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் எஸ்டிமேஷன் போட்டிருக்கேன். டோட்டல் பில் அமௌண்ட், அதாவது நான் செலஸ் கிட்ட கொடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6600 கொடுத்து வாங்கியிருக்கேன். ஷிப்பிங் சார்ஜ் தனியாக 300 செலவு பண்ணிருக்கேன். ஓவரால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 யூனிட்டுக்கு 6900 செலவு பண்ணியிருக்கேன். 60 யூனிட்டுக்கு. ஸோ ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 115 ரூபா ப்ளஸ் 2 ரூபா அந்த இடத்துல போட்டிருக்காது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ஷிப்பிங் பண்ணும்போது ஏதாவது ஒரு பாலி பேக்லையோ காட்டன் பாக்ஸ்லையோ போட்டணும். ஆவரேஜாக ஒரு பாலி பேக்கோட காஸ்ட் 2 ரூபான்னு போட்டு வச்சிருக்கேன், ஏன்னா சின்ன ப்ராடக்ட்ன்றதுனால. ஸோ அப்போ ஒரு ப்ராடக்ட்டோட காஸ்ட் வந்து 117 ரூபா நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அமேசானில் இந்த கேலக்ஸி லேம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு 249க்கும் விற்கிறாங்க, 299க்கும் விற்கிறாங்க. ஓகேயா. ஸோ 249 to 299 ஆவரேஜாக ஒரு ப்ரைஸ் இருக்குது. நம்ம ரொம்ப காம்படிட்டிவாக 249க்கும் கீழே போகாமல் ஸோ நம்ம வந்து ஒரு 260 அப்படின்னு கோட் பண்ணலாம். ஓகே, 260 பீஸ் செல் பண்ணும்போது நமக்கு கமிஷன், ஃபிக்ஸட் க்ளோசிங், ஷிப்பிங்லாம் போக நமக்கு எவ்வளோ கையில் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ணேன், யோர் ஃபில்ஃபில்மெண்ட் இது வந்து கிட்னா மேலே கால்குலேட்டர்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஐட்டம் ப்ரைஸில் போயிட்டு நான் 216 கோட் பண்ணுறேன். ஸோ அப்புறம் மிஸ்லேனியஸ் காஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ராடக்ட்டோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு வந்துச்சு. ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 117 ரூபா போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ வாசல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஷிப்பிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 60 ருபீஸ் போட்டிருக்கேன். ஓகே, ஏன்னா நேஷனல், லோக்கல், ஜோனு எல்லாம் கலந்து வரும் இல்லையா, அதனால் ஆவரேஜாக 16 போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம கைக்கு கிடைக்க போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 58 ரூபா 58 பைசா. ஆல்ரெடி 58 ரூபான்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 50 ரூபாலேருந்து 58 ரூபாக்குள்ளே இருக்கும். இதை திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா அந்த வேரியேஷன் வந்து ஷிப்பிங் சார்ஜை பொறுத்து மாறும். ஸோ ஒரு யூனிட்டுக்கு நமக்கு வந்து ஒரு 55 ருபீஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதத்துக்கு இதுலேருந்து மட்டுமே ஒரு நம்ம டார்கெட் வந்து ஒரு 200 யூனிட் சோல் பண்ணுறோம்னா 55 இன்ட்டு போட்டு பார்க்கலாம். 55 இன்ட்டு
200 ஆல்மோஸ்ட் 11,000. ஸோ உங்களோட கோல் என்னென்னா எனக்கு ஒரு ப்ராடக்ட்டை கண்டிப்பாக ஒரு 200 யூனிட்ஸ் ஆர்டர் வர வைக்கலாம். அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோவில் அந்த 3 பிளாட்ஃபார்மில் வந்து ஏன் ஈவன் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்து கூட இன்னொரு ப்ராடக்ட் அதே மாதிரி டெவலப் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு போர்ட்ஃபோலியோவில் ஒரு 5 ப்ராடக்ட்டு கண்டிப்பாக 200 ஆர்டர் நான் எடுத்தே ஆகணும். ஏன் 5 ப்ராடக்ட்னா அப்போ தான் நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு ஒரு 1 lakh தாண்டி போகும். ஸோ உங்களோட மார்ஜின் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்டாவது 200 ஆர்டர் அச்சீவ் பண்ண வச்சிடணும் மாதம். அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண இருக்கணும், இன்னொரு ப்ராடக்ட் கொண்டு வரணும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஒரே ப்ராடக்ட்டில் டம்பாக இன்வெஸ்ட் பண்ண விட இப்போ இந்த ஒரு கேலக்ஸி லேம்ப் இருக்கா, இந்த கேலக்ஸி லேம்ப்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கீழே போய் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வெரைட்டிஸ் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது, ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ 1 by 1 ஸோ 6,900 நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டில் போட்டிருக்கேன். இன்னொரு எனக்கு ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணால் இன்னொரு அடுத்து இதே மாதிரி ஒரு 7-8 ப்ராடக்ட் கொண்டு வர முடியும். ஸோ 7-8 ப்ராடக்ட்னா அதை போட்டுட்டு காம்போ அது இதுன்னு போட்டு எப்படியாவது கொண்டு வந்துடுவேன். வேரியேஷன் லிஸ்டிங்லாம் கொண்டு வந்து என்னோட அக்கௌண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட நோக்கம் இருக்குமே தவிர லாங் டேர்முக்கு பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க அமேசான் போர்ட்டலில் செல் பண்ணாலும் எவ்வளோ பேமெண்ட் வரும், ப்ராஃபிட் எல்லாமே. ஸோ கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு விஷயம் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஓன் ரிஸ்கில் பண்ண போகிறீங்க. இதில் எங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஃபோனில் டவுட்ஸ் கேட்டால் கண்டிப்பாக எங்களால் அட்ரஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாறும். இந்த வீடியோ நீங்கள் 1000 பேர் பார்க்கலாம், 1000 பேர் அதை செஞ்சு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் மாறும், ப்ராடக்ட்ஸ் மாறும், என்ன வேணால் மாறலாம். ஸோ அதில் எங்களால் ஒரு எதுவுமே பண்ண முடியாது. உங்களோட முழுக்க உங்கள் ஓன் ரிஸ்கில் பண்ணுங்கள். ரெண்டாவது, நான் ப்ரீபெய்டுக்கு அக்செப்ட் பண்ண ரீசன் வந்து நான் கிராஸ் செக் பண்ணேன். ஜிஎஸ்டி இருக்க ட்ரேட் நேமில் தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அதனால் நான் ஓகே சொல்லிட்டேன். நீங்கள் அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே இந்தியா மார்ட் பேமெண்ட் கேட்டில் பண்ணுறதாலும் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு செல்லர் ட்ரஸ்டடாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் ஓன் ரிஸ்கில் பண்ணிடுங்க. முக்கியமாக வந்து இன்வாய்ஸும் கூட பார்த்தீங்கன்னா பிரிண்டட் இன்வாய்ஸாக இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கையில் எழுதி கொடுக்குற பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி இன்வாய்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணாதீங்க, முன்னாடி சொல்லிடுங்க. ஏன்னா இன்வாய்ஸ் போட்டு வாங்க முடியாது போச்சு. பிரிண்டட் இன்வாய்ஸ்னா மஸ்ட் எல்லாமே ட்ரஸ்டடாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் போகலாம் அப்படின்ற சஜஷனே நீங்களே கொடுங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த பாயிண்ட் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு வச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.